இது வந்து மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லலாம், இல்லைனா குச்சிக்கிழங்குன்னு சொல்லலாம். இப்போ இதை வச்சு நம்ம பொரியல் பண்ணலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் இப்போ 2ஆக கட் பண்ணிக்கிறேன். வேக வைக்கணும், அதுக்காக தான் இப்போ 2ஆக கட் பண்ணிக்கிட்டேன். இந்த அளவுக்கு மட்டும் நான் இப்போ பொரியலுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை குக்கரில் பாதி அளவுக்கு இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுலேயே கல்லுப்பு போட்டுட்டு இதை ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். 6 விசில் போதுமானது. இப்போ இது நல்லா சூடாக இருக்குது. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா தோல் ஈஸியாக எடுக்க வந்துடும். ஈஸியாக எடுத்துடலாம் தோல் எல்லாத்தையுமே. உப்பு பார்த்து அளவாக போட்டுக்கோங்க. பாதி அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க வேகிறப்ப. அதுக்கப்புறமா நம்ம பொரியல் பண்ணும்போது லைட்டாக உப்பு தூவிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தோல் எல்லாத்தையுமே நீக்கி எடுத்துக்கலாம். கிழங்கு வேகாத மாதிரி இருந்தால் மறுபடியும் ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா குழம்புத்தூள் சேர்த்திக்கோங்க. இதில் நம்மளுக்கு என்ன பொடி வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த 2 மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் லைட்டாக தூளுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா லைட்டாக எண்ணெய் போட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா மூடி போட்டு நல்லா ஊற விட்டுருங்க. நம்ம இதுக்குள்ளே நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துகிட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு எப்பயும் போல் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரிச்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். அதாவது இதில் இப்போ இஞ்சி பூண்டை 1-2 தட்டி அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு, இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மரவள்ளிக்கிழங்கு ஆட் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மரவள்ளிக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. வேகிற அளவுக்கு, குக்கரில் வேகிற அளவுக்கு விசில் ஒரு 6 விசில் விடுறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். இதெல்லாம் சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷம் போல் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு இதை வேக விடுங்க. அப்படியே இடையில 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிரும் கிழங்குங்கிறனால. இந்த மரவள்ளிக்கிழங்குல நிறையா ஹெல்த் பெனிஃபிட்லாம் இருக்குது. நம்ம அடிக்கடி எப்போயாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்படி இல்லாட்டியும் கூட நம்ம ரெகுலராக உப்பு போட்டு வேக வச்சுட்டு கூட அதை அப்படியே சாப்பிட்லாம். நம்ம உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிட்றதோட இந்த மாதிரி மசாலா போட்டு சாப்பிட்றப்ப கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம். நம்ம இப்போ ரெடி ஆயிடுச்சு மரவள்ளிக்கிழங்கு பொரியல். இப்போ கடைசியாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை தூவியும் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதோட டேஸ்ட், கருவேப்பிலையோட டேஸ்ட்டு இந்த மரவள்ளிக்கிழங்குல இறங்கணும். அதனால இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு மறுபடியும் மூடி போட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது ரச சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, தக்காளி சாதத்துக்கு இதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் பண்ணி பாருங்கள். இந்த மரவள்ளிக்கிழங்கு பொரியல் ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.